நம்ம பெரிய அளவுல பணம் பண்ணணும்னாலோ, நம்மளோட வெல்த்த பெருசா பில்ட் பண்ணணும்னாலோ, நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். ஸ்டார்ட்டிங்லயே சொல்லிர்றேன். இன்வெஸ்ட்மென்ட்ஸ் கிடையாது. அதாவது இன்வெஸ்ட்மென்ட்ல அதிகமா ரிட்டர்ன் எடுக்கிறதோ, இல்ல நல்ல இன்ஸ்ட்ருமென்ட் சூஸ் பண்றதோ கிடையாது. இது எல்லாம் தாண்டி ஒரே ஒரு பிக்கஸ்ட் பினான்சியல் சீக்ரெட்ன்னு சொன்னா இத மட்டும் தான் சொல்லணும். இன்ஃபாக்ட் என்னோட மொத்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தோ, இல்ல நீங்க உலகத்துல இருக்க எந்த பெரிய செல்வந்தர்களோட வாழ்க்கைய பார்த்தாலும், இல்ல அவங்களோட வளர்ச்சிய பார்த்தாலும், இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் காமனா இருந்திருக்கும். அவங்களோட ஆக்டிவ் இன்கம அவங்க என்ன வேகத்துல வளர்க்குறாங்கன்றத பொறுத்து தான் அவங்களோட வெல்த் பில்டிங்கே நடந்திருக்கும். அதாவது புரியுற மாரி சொல்லணும்னா, நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம், அதை என்ன வேகத்துல வளர்த்துட்டு வரோன்றது மட்டும் தான் நம்மளோட வெல்த் பில்டிங் டிட்டர்மைன் பண்ணுமே தவிர, நம்ம எந்த இன்ஸ்ட்ருமென்ட்ல போட்டிருக்கோம், என்ன ரிட்டர்ன் ரேட்ல அதை வளர்க்குறோம்ன்றதுலாம் செகண்டரியான விஷயம் மட்டும் தான். இந்த வீடியோல ஏன் ஆக்டிவ் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை விட ரொம்ப முக்கியன்றத டேட்டாவோட பார்ப்போம். இன்ஃபேக்ட் டேட்டான்னு சொல்லும்போது என்னோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிளும் என்னோட ரியல் லைஃப் டேட்டாவுமே நான் ஷேர் பண்ணேன். முதல்ல இந்த ஆக்டிவ் இன்கம்னா என்னன்னு புரிஞ்சு. ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு இருந்தாருன்னா அவருக்கு வரக்கூடிய மாச சம்பளம் தான் அவரோட ஆக்டிவ் இன்கம். யாராவது ஒருத்தர் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவருக்கு வரக்கூடிய லாபத்தை தான் அவரோட ஆக்டிவ் இன்கம். சோ இப்போ இந்த ஆக்டிவ் இன்கம் எடுத்து நம்மளோட வாழ்க்கை செலவு எல்லாத்தையும் நம்ம பார்த்துப்போம். இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் இருக்க தொகையை நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும். இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லும்போது ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ரியல் எஸ்டேட், கிரிப்டோ கரன்சின்னு சொல்லிட்டு நிறைய அசெட் கேட்டகரிஸ் இருக்கு. அதுல எதுலயோ இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதோ ஒரு வகையில இன்னொரு இன்கம் நம்மளுக்கு கொடுத்துட்டே வரும். ஒண்ணு டிவிடெண்ட்ஸா கொடுக்கும், இல்ல கேபிட்டல் அப்ரிசியேஷன் மூலமா ஏதோ ஒரு இன்கம் இதுவும் நம்மளுக்கு கொடுக்க வந்துரும். இது மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல பாசிவா இருக்கும். சோ நமக்கு பிரதானமா இருக்கக்கூடிய வருமானம் தான் ஆக்டிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துல இருந்தே ஆரம்பிப்போம். ஒரு காமனான மிடில் கிளாஸ் பையன் முதல்ல வேலைக்கு போறான்னா ஆவரேஜா 20,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கும். கோர்ஸ் இதை விட அதிகமாகவும் சம்பாதிக்கலாம், இல்ல இதை விட குறைவாகவும் சம்பாதிக்கலாம். ஆவரேஜா இந்த எக்ஸாம்பிளுக்கு 20,000 ரூபாயில இருந்து இந்த 20,000 ரூபாயில செலவெல்லாம் போனதுக்கு அப்புறம் 7,000 ரூபாய் மாசம் அவனால சேவும் பண்ண முடியுது. வேலைக்கு போக ஆரம்பிச்சதுலயே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சதுனால ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அசியூம் பண்ணுவோம். 12% ரிட்டர்ன் ரேட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இந்த 7,000 ரூபாய் தொடர்ந்து 15 வருஷம் எஸ்ஐபியா பண்ணிட்டு வந்தாலே கிட்டத்தட்ட 35 லட்சத்துக்கு மேல சேர்த்திருக்க முடியும். ஆனா இங்க வெறும் 12% தான் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கோம். ஒருவேளை அந்த நபருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கு, அதிகமா கத்துக்கிட்டு 20% வரைக்கும் ரிட்டர்ன் எடுத்திருக்காரு. ஆவரேஜா 15 வருஷத்துக்கு அந்த அளவுக்கு அதிகமான ரிட்டர்ன் எடுக்கிறாருன்றத அசியூம் பண்ணிப்போம். அப்படி நம்ம கனெக்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடிஞ்சது. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு அதிகமான ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கான ஸ்கில்ல கத்துக்கிட்டாருன்னா அவரால் 2 மடங்கு அதிகமா ரிட்டர்ன் எடுக்க முடியுதுன்னு பாக்குறோம். இது இம்ப்ரெசிவா இருக்க மாதிரி தோணினாலும் இது பாதி டேட்டா தான். இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம மறந்ததுன்னா, ஆரம்பத்துல 20,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் வருஷம் அந்த சம்பளமும் உயர்ந்துகிட்டே வரும். இப்போ 7,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாப்புல அடுத்த வருஷத்துல இருந்து அதை விட கொஞ்சம் அதிகமா ஒரு 7,700 ரூபாவோ இல்ல 8,000 ரூபாவோ இன்வெஸ்ட் பண்றாருன்னா அதுதான் ஸ்டெப் அப்னு சொல்லுவோம். போன வருஷம் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் விட அடுத்த வருஷம் அதிகமா பண்ணா அதுதான் ஸ்டெப் அப். சோ இப்போ நார்மல் எஸ்ஐபி கால்குலேஷனை விட ஸ்டெப் அப் எஸ்ஐபி கால்குலேஷன் தான் இங்க ரிலவெண்டா இருக்கும். அதனால ஒரு ஸ்டெப் அப் எஸ்ஐபி கால்குலேட்டர் ஓபன் பண்ணி அதே டேட்டா என்டர் பண்ணும். அதே 7,000 ரூபாய் 15 வருஷத்துக்கு வெறும் 12% அசியூம் பண்ணி இங்க பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் யோசிக்கல. நார்மலா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டா 12% வரும்ன்றது மட்டும் தான் அசியூம் பண்ணிருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணல. ஆனால் ஸ்டெப் அப்பா மட்டும் 20% வருஷம். அதாவது இன்னைக்கு 7,000 ரூபாய் மாசம் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரோம்னா ஒரு வருஷம் கழிச்சு நம்மளோட இன்கம் உயரத்துக்கு ஏத்த மாதிரி இந்த 7,000 ரூபாய்ன்றத 20% ஸ்டெப் அப் பண்ணி 8,400 ரூபாய் போடும். அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் போடும். ஒவ்வொரு வருஷமும் நம்மளோட எஸ்ஐபி அமௌண்ட்டை இன்கிரிமெண்ட் பண்ணிட்டே வரும். ஆவரேஜா 20% ரேட்ல. இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம ஆரம்பத்துல பார்த்ததை விட கிட்டத்தட்ட 3-4 மடங்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு வருது. இந்த கால்குலேஷனை கிளியரா கவனிச்சோம்னா இந்த ரிட்டர்ன் ரேட்ன்றது சுத்தமா நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. அதாவது மார்க்கெட் லிங்க்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல தான் அதிகமான ரிட்டர்ன்ஸ் வரும். அதாவது 12% மேல வரணும்னாலே ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி எதிரில் தான் போகணும். அதோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு வரும்ன்றது சுத்தமா நம்ம கண்ட்ரோல்லே கிடையாதுன்னு சொல்லலாம். இங்க நம்மளால அதிகமாகவும் அசியூம் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் உலகத்திலே ரொம்ப பெரிய ஜாம்பவான் இன்வெஸ்டர்னு சொல்லக்கூடிய வாரன் பஃபெட்டே ஆவரேஜா 19-20% சிஏஜிஆர்ல தான் வளர்த்திருக்கான்னு சொல்லுவாங்க. லாங் டர்ம்ல ஒரு நார்மல் இன்வெஸ்டரா இங்க ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதுவும் நம்ம கண்ட்ரோல்ல சுத்தமா கிடையாது. இந்த மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் அதை வருஷம் நம்மளால எவ்வளவு உயர்த்த முடியும்ன்றது மட்டும் தான் நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கு. அதிகமா சம்பாரிச்சோம்னா அதிகமா மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவும் வருஷம் உயர்த்திட்டே வந்தோம்னா அதிகமா ஸ்டெப் அப்பும் பண்ண முடியும். இங்க 20% ரேண்டமா போட்டிருக்கேன் நீங்க கேள்வி கேட்பீங்க. ஆக்சுவலா இதுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். உண்மையாவே நம்மளுக்கு எவ்வளவுதான் இன்கிரிமெண்ட் வரும், எவ்வளவுதான் நம்மளால ஸ்டெப் அப் பண்ண முடியும்ன்றதையும் ஒரு நார்மல் பர்சன் முதல்ல வேலைக்கு போகும்போது 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போறாருன்னு அசியூம் பண்ணிக்கலாம். வேலைக்கு சேர்ந்த உடனே பெருசாலாம் இன்கிரிமெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அடுத்த வருஷம் வெறும் 5% இன்கிரிமெண்ட் கொடுக்குறாங்கன்றது போட்டுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி சம்பளம் உயர்ந்திருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் இன்கிரிமெண்டா ஒரு 7% கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? போன வருஷம் வாங்கினதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான சம்பளம். ஒரு 3-4 வருஷம் கழிச்சு ஆவரேஜா ஒரு ப்ரொமோஷன் ஒன்று வரும். அதுல 30% ஹைக் கொடுத்துருக்கும். சோ அதனால நம்மளோட வருமானம் இன்னும் கொஞ்சம் உயர்ந்திருக்கும். இதே மாதிரி வருஷம் நம்மளோட வருமானம் கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்துட்டே வரும். இப்போ நடுவுல ஏதாவது ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ணீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ஹைக்கும் கிடைச்சிருக்கும். இப்போ நார்மலா ஒரு நபர் ஆவரேஜா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாலும் இல்ல அப்பப்போ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி நல்ல சம்பள உயர்வு வாங்கிட்டே வந்தா 15 வருஷத்துல 20,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருந்தவர் 15 வருஷம் கழிச்சு ஆவரேஜா ஒரு 1 லட்சம் ரூபாய் இல்ல 1,22,200 சம்பாதிக்க முடியும். இந்த இடைப்பட்ட ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ரேட்ல சம்பளம் உயர்ந்துட்டே வந்திருக்கும்.
5%, 7%, 10%, 70% சொல்லிட்டு வேற வேற ரேட்ல உயர்ந்துட்டே இருந்திருக்கும். ஆவரேஜா என்ன ரேட்ல உயர்ந்துட்டு வருதுன்னு கண்டுபிடிக்கணும்னா சிஏஜிஆர் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கால்குலேட்டரை www.financeboost.in வெப்சைட்ல உங்களால பார்க்க முடியும். இங்க இனிஷியல் வேல்யூவா உங்களோட ஆரம்ப சம்பளத்தை போடுங்க, ஃபைனல் வேல்யூல இன்னைக்கு என்ன சம்பாதிக்கிறீங்கன்னு போடுங்க, எத்தனை வருஷமா வேலைக்கு போறீங்கன்றத போட்டீங்கன்னா ஆவரேஜா வருஷத்துக்கு என்ன ரேட்ல வளருதுன்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த கேஸ்ல ஆவரேஜா 12-12% அளவுக்கு வருஷ வருஷம் நம்மளுக்கு வளருதா அர்த்தம். வருமானம் என்ன ரேட்ல வளருதோ அதே ரேட்ல வருஷ வருஷம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸையுமே நம்ம வளர்த்துட்டே வரணும். அதுதான் இந்த ஸ்டெப் அப் பர்சன்டேஜ். இங்க 20% ஏன் போட்டுன்றதுக்கான இன்னொரு டேட்டா வைப்போம். இப்போ நார்மலான ஒரு நபரோட எக்ஸாம்பிள் பார்த்தோம். அவர் கூடயே இன்னொருத்தர் வேலைக்கு போறாருன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அவருக்கும் முதல் வருஷம் வெறும் 5% இன்கிரிமெண்ட், அடுத்த வருஷம் வெறும் 7% இன்கிரிமெண்ட். ஆனால் அவர் கம்பெனிலே இருந்திருந்தா அவருக்கு ஒரு இன்கிரிமெண்ட் கொடுத்து 30% கொடுத்திருப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அதுக்கு பதிலா வேற வேலை ஸ்விட்ச் பண்ணிருந்தாருன்னா கிட்டத்தட்ட 70-80% இன்கிரிமெண்டோட இன்னொரு வேலைக்கு போயிருக்கலாம். வருமானம் சீக்கிரமா உயர்ந்திருக்கும். கரியரோட early ஸ்டேஜ்ல உங்களால அதிகமான இன்கிரிமெண்ட் வாங்க முடிஞ்சதுன்னா இருக்க கம்பெனிலயோ இல்ல வேற கம்பெனி மாதிரியோ வேற ஜாப் சேஞ்ச் பண்ணியோ உங்களால அதிகமான இன்கிரிமெண்ட் ஆரம்பத்திலே வாங்க முடிஞ்சதுன்னா உங்களோட வருமான உயர்வு அடுத்தடுத்த வருஷங்கள்ல இன்னும் அதிகமாகவே இருக்கும். இதே எக்ஸாம்பிள் தான் பாக்குறோம். வருஷம் மோஸ்டா ஒரே மாதிரியான இன்கிரிமெண்ட் தான் எடுக்கிறாங்க. ஆனா நடுவுல அப்பப்போ ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணி வேற ஏதோ வேலை பார்த்தோ இல்ல வேற ஜாபுக்கு ஸ்விட்ச் பண்ணியோ இவர் அவங்களோட வருமானத்தை இன்னும் வேகமா வளர்த்துட்டு வராரு. இந்த கேஸ்ல 15 வருஷத்துல மாசத்துக்கு 3 லட்சத்துக்கு மேலயும் இவரால சம்பாதிச்சிருக்கும். சோ இவரோட வளர்ச்சி விகிதத்தை கால்குலேட் பண்ணா 20%க்கும் மேல வந்திருக்கும். இப்போ இந்த 20% ரொம்ப அதிகமான வளர்ச்சின்னு தோணுச்சுன்னா இதை விட அதிகமான வேகத்துல 30-35% வளர்க்குறவங்களையும் நான் ரியல் லைஃப்ல பார்த்திருக்கேன். தொடர்ந்து அதை பண்ண முடிஞ்சிருக்கவங்க. இப்போ என்னோட எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா 40-42%க்கும் மேல இந்த growth ரேட் இருந்துட்டு இருக்கு. சோ முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் நம்மளோட வருமானம் என்ன வேகத்துல வளருதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சிஏஜிஆர் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்க. இது 10%க்கும் குறைவா இருக்குன்னா நம்மளோட பணத்தை நம்ம பெருசா வளர்க்கலன்றதான் மீன் பண்ணுது. இப்போ சிம்பிளா ஒரு உதாரணம் கேட்கிறேன். மாசம் ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டே இருக்கும். திடீர்னு ஒரு மாசம் வந்து நம்ம வேலை பார்க்குற இடத்துல அடுத்த மாசத்துல இருந்து உங்களுக்கு 30,000 ரூபாய் கிடையாது, குறைச்சி 28,000 ரூபாய் தான் கொடுப்பேன்னா நம்ம ஒத்துக்க மாட்டோம். அதுக்கு பதிலா போன வருஷம் என்ன சம்பளம் வாங்குனீங்களோ அதே சம்பளத்தை தான் கொடுக்க முடியும். பெருசா கம்பெனி பெர்ஃபார்ம் பண்ணல, அதனால 30,000 ரூபாய் தான் கொடுக்க முடியும்னு சொன்னா ப்ராபபிலி நம்ம இதை ஒத்துப்போம். ஆனா இன் ரியாலிட்டி போன வருஷம் 30,000 ரூபாய் வாங்குறதும் இந்த வருஷம் 30,000 ரூபாய் வாங்குறதும் ஒரே அமௌண்ட் கிடையாது. இன்ஃபிளேஷன்ல அந்த பணத்தோட மதிப்பு குறைஞ்சிரும். அதாவது போன வருஷம் 30,000 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்களை இந்த வருஷம் வாங்கணும்னா நம்ம கிட்ட குறைஞ்சது 32,000 ரூபாய்க்கும் மேல இருந்திருக்கணும். அதே 30,000 ரூபாய் வச்சிருக்கோம்னா நம்மளோட பணத்தை நம்ம இழந்திருக்கோம் தான் மீன் பண்ணுது. சோ நம்மளோட வருமானம் ஒரு லாங் டர்ம்ல பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் 10% ரேட்லயாவது வளர்ந்துட்டு வரும். எல்லா வருஷமும் 10% 20% நம்மளால வளர்க்க முடியாது. சில வருஷங்கள் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா நான் ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி மாறும்போது சுத்தமா எனக்கு ஹைக்கன் எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு போகும்போது யூஸ்வலா ஒரு இன்கிரிமெண்டோட தான் மூவ் பண்ணுவோம். நான் அப்படி மூவ் பண்ணும்போது நீங்க எனக்கு எதுவுமே கொடுக்கலனாலும் பரவாயில்ல நான் மூவ் பண்றேன்னு சொல்லி மூவ் பண்ணேன். நான் மூவ் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம், நான் முன்னாடி இந்த கம்பெனில வளர்ச்சிக்கு எந்த வழியுமே கிடையாது. அதாவது அந்த கம்பெனில நான் இருந்தேன்னா எனக்கு பெருசா எதுவுமே நடந்திருக்காது. அதுக்கு பதிலா இந்த கம்பெனிக்கு போனா கண் கூட என்னோட வளர்ச்சியை நான் பார்க்க முடியும்ன்றது எனக்கு கிளியரா தெரிஞ்சதுனால இங்க மூவ் பண்ண 2-3 வருஷத்துல நான் முன்னாடி வாங்கிட்டு இருந்த கம்பெனியை விட 3 மடங்கு அதிகமான சேலரியை இந்த புது கம்பெனில கொடுக்க ஆரம்பிச்சேன். ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் இந்த கம்பெனில இருந்து வேற ஏதோ ஒரு கம்பெனில 120% ஹைக் கூட, அதாவது இங்க என்ன வாங்கிட்டு இருந்தனோ அதை விட 2 மடங்கு அதிகமான சம்பளத்தோட இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த கம்பெனில ஒரு சில வருஷம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்க பெரிய சேலரி இன்கிரிமெண்ட்லாம் கிடையாது. வெறும் 3% 7% மாதிரி இன்கிரிமெண்ட் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. மறுபடியும் இன்னொரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வருது. இங்க என்ன வாங்கிட்டு இருந்தனோ இதை விட 2 மடங்கு அதிகமான சேலரியோட இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அங்க மூவ் பண்றேன். இதை தொடர்ந்து மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம்ன்றது ரொம்ப முக்கியன்றதை உணர்ந்ததுனால அதை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது மறுபடியும் என்னோட இன்கம் க்ரோ பண்ண உதவுது. சோ இங்க பாத்தீங்கன்னா எல்லா வருஷமும் பெரிய பெரிய இன்கிரிமெண்ட்லாம் நடக்கல. ஆரம்பத்துல சின்ன சின்ன இன்கிரிமெண்டா வந்தாலும் அப்பப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா அதுல நமக்கு அதிகமான இன்கிரிமெண்ட் கிடைச்சிருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதுவாலாம் வராது, நம்ம தான் தேடுற மாதிரி இருக்கும். என்னோட கதையில என் கரியரோட early ஸ்டேட்ல ஒரு சின்ன யூடமி கோர்ஸை வெறும் 750 ரூபாய் கொடுத்து நானும் என் ஃப்ரெண்டும் வாங்குறோம். ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணா நான் வாங்குற வருமானத்தை விட 2-3 மடங்கு அதிகமான சம்பளம் கொடுக்க ரெடியா இருக்காங்க. அதாவது நம்ம நேரத்தை அங்க செலவு பண்ணா மட்டும் போதும். நம்மளோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணி நம்மளோட ஆக்டிவ் இன்கம் எப்படி உயர்த்தலான்றதுக்கு உழைச்சோம்னாலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும். இதை நடத்துறதுக்கான முதல் ஸ்டெப் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வரணும். அதாவது ஜெனரல் லைஃப்லயும் இல்ல நம்மளோட ஒர்க் நம்மளோட பிசினஸ்லயுமே நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்தா மட்டும்தான் நம்மளால இதை நடத்த முடியும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் 2 மோட்ல பார்க்கலாம். ஒன்னு ஸ்பெக்டேட்டர், அதாவது அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு, நான் பாட்டுக்கு அதோட வழியில போயிட்டே இருக்கேன், அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்றது ஸ்பெக்டேட்டர். அடுத்தது புரோட்டகனிஸ்ட் மோட். ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் ஒரு புரோட்டகனிஸ்ட், அதாவது ஒரு ஹீரோ இருந்தான்னா அதை எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பான், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவான்றது. சோ ஸ்பெக்டேட்டரா இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில பெருசா எதுவும் நடக்காது. எல்லா சிச்சுவேஷன்லயும்
ஒரு ப்ரோட்டகனிஸ்ட், அதாவது ஒரு ஹீரோ எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு யோசிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஆக்ஷன்ஸ் நம்ம, அது உங்களோட ரெகுலர் வேலையா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, ஏனோ தானோன்னு சொல்லிட்டு பண்ணி முடிச்சா போதும்னு இருந்தோம்னா நார்மலா தான் இருக்கும். அதோட ரெஸ்பான்சிபிலிட்டியை முழுசா எடுத்து அதை ஃபுல்லஸ்டா பண்ணோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட்ஸ். இதை தொடர்ந்து பண்ணிட்டே வந்தோம்னா நம்மளோட ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆகும், அதுக்கேற்ற மாதிரியான பெனிஃபிட்ஸும் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். நீங்க இருக்கக்கூடிய கம்பெனில உங்களை ரெகக்னைஸே பண்ணலனாலும் நீங்க இம்ப்ரூவ் பண்ற ஸ்கில்ஸை வச்சு அதை ஈஸியா மானிட்டைஸ் பண்ண முடியும். இல்ல வேற ஏதோ கம்பெனில இன்னும் அதிகமான சம்பளத்துக்கே மூவ் பண்ண முடியும். அடுத்து ரொம்ப நாளா ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு யோசிக்கிறீங்க, இல்ல உங்களோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி வேற ஏதோ வழியில சம்பாதிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஆனா எதுவுமே பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்கான ஸ்டெப்பை உடனே எடுங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு யோசிக்கிறீங்கன்னா முதல் ஸ்டெப் ரெஸ்யூமை ரெடி பண்றது. அந்த ரெஸ்யூமை ரெடி பண்ணி ஜாப் போர்ட்டல்ல போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா மீதி எல்லாம் அதுவே பார்த்துக்கும். இந்த முதல் ஸ்டெப்பை வீடியோ பார்த்தா அடுத்த 24 மணி நேரத்திலயோ 48 மணி நேரத்திலயோ பண்ணீங்கன்னா நீங்க ஆக்சுவலா ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்ஃபேக்ட் என்னோட ஏர்லி கரியர்ல ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சும்மா பேருக்குன்னு சொல்லி இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டே இருப்பேன். அதாவது எனக்கு ஜாப் மாறணும்ன்ற இன்டென்ஷன்லாம் கிடையவே கிடையாது, சும்மா அட்டன் பண்ணிட்டே இருப்பேன். அதுக்கு ரெண்டு முக்கியமான ரீசன். ஒன்னு, மார்க்கெட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, அதாவது நம்மளோட ஸ்கில்ஸுக்கு எவ்வளவுதான் தர அவங்க ரெடியா இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்க உதவியா இருக்கும். ரெண்டாவது, எனக்கு என்னெல்லாம் ஸ்கில் இல்லன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த இன்டர்வியூஸ் உதவியா இருக்கும். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சு பார்ப்போம். எந்த ஃபீல்ட்ல வேணாலும் ஒரு எக்ஸ்பர்ட் எடுத்துக்கோங்க, விராட் கோலியோ ரொனால்டோவோ இல்ல சினி ஃபீல்ட்ல ஆக்டர் விஜய் ரஜினின்னு சொல்லிட்டு யாரை எடுத்தீங்கனாலும் எக்கச்சக்கமா சம்பாதிக்கிறாங்க. அவங்க யாருமே எந்த மியூச்சுவல் ஃபண்ட் நல்ல ஃபண்ட், எந்த ஃபண்ட்ல போடலாம், எதுல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவா இருக்கும், இந்த ஸ்டாக் இன்னைக்கு என்ன விலையில விற்குது, இது ஏன் இவ்வளவு விழுந்ததுன்னு சொல்லிட்டு அதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டே இருக்க மாட்டாங்க. அவங்க ஃபோக்கஸ் பண்றது எல்லாமே அவங்களோட ஆக்டிவ் இன்கம் உயர்த்தது மட்டும் தான். அது உயர்ந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உயரும். அதை பாத்துக்கிறதுக்கு தனியா எக்ஸ்பர்ட்ஸும் இருப்பாங்க. சோ அவங்க அவங்களோட கரியரை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ணி அதிகமா சம்பாதிச்சாலே போதும், மத்த எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா டேக்கன் கேர் ஆயிடும். பொதுவா இந்த மாதிரியான டாபிக்ஸ்ல வீடியோ பார்க்கறதுக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடா இருக்க மாட்டாங்க. டெய்லி ஏதோ ஒரு ஸ்டாக் பேரோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் பேரோ சொன்னா அங்க வியூவர்ஷிப்பும் இல்ல ஃபாலோவிங்கும் அதிகமா இருக்கும். பட் இந்த மாதிரியான டாபிக்ஸ் பேசணும்னு எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். இந்த மாதிரியான டாபிக்ஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, இல்ல இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களோட எங்கேஜ்மெண்ட் தான் எனக்கான ஃபீட்பேக்கா இருக்கும். அதை பொறுத்து தான் இந்த மாதிரியான டாபிக்ஸை தொடரலாமா வேணாமான்னு டிசைட் பண்ண முடியும். சிம்பிளா யோசிச்சு பாருங்க, ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அதுல இருந்து 15% ரிட்டர்ன் வந்தா வெறும் 1,500 ரூபாய் தான் வந்து. அதே 15% ரிட்டர்ன் 10 லட்ச ரூபாயில இருந்து வந்ததுன்னா ரொம்ப பெரிய தொகையா நம்ம கிட்ட இருந்துரும். சோ பேசிக்கா நம்மளோட வருமானத்தை உயர்த்தினாதான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்மளால உயர்த்த முடியும். சோ இப்போ டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா கண்டென்ட் கன்சூம் பண்ற நிறைய பேரும் இருப்பாங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்தி நான் கத்துக்கிறேன், அதனால ஏதோ ஒரு தமிழ் சேனலோ இல்ல இங்கிலீஷ் சேனலோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்தி ரெகுலரா பார்ப்பேன். ஸ்டாக்ஸ் பத்தி பேசுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி பேசுவாங்க, அதை பத்தி நான் ரெகுலரா பார்த்து அப்டேட்டடாவே இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணும். ஒரு வீடியோக்கு 10 நிமிஷம் போட்டாலும் ஒரு நாளைக்கு ஒரு 20-30 நிமிஷமாவது அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ற நபர்களும் இருப்பாங்க. அந்த கண்டென்ட்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்டர்டைன்மெண்ட்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமான டைமும் ஸ்பெண்ட் பண்ணிட்டே வரும். இப்போ ஆனஸ்டா ஒரு பதில் சொல்லுங்க, நீங்க வேலை பார்க்குற துறையில உங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண எந்த கண்டென்ட் கன்சூம் பண்ணீங்க, எவ்வளவு நேரம் கன்சூம் பண்ணீங்க? மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல பதில் 0 மினிட்ஸ். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் கூட நம்மளோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம கன்சூம் பண்ணணும். நம்ம பார்க்கறதுல பெரும்பாலான கண்டென்ட் தேவையில்லாத கண்டென்ட் அவுட்ரைட்டா சொல்லலாம். இன்ஃபேக்ட் நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும், நம்ம கிட்ட மிஸ் ஆகிற ஒரே ஒரு விஷயம் ஆக்ஷன் தான். அதுக்கான ஆக்ஷன் நம்ம சைட்ல இருந்து வராத வரைக்கும் நம்ம எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கன்சூம் பண்ணாலும் அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் சேனல்ஸோ ஸ்டாக் மார்க்கெட் சேனல்ஸ் எல்லாமே அவங்களோட ஆக்டிவ் இன்கம், அவங்களோட ஆக்டிவ் தொழிலை பர்சியூ பண்றதுக்காக அவங்க அதை ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்மளோட டைமை நம்ம வேஸ்ட் பண்ணி நிறைய நாய்ஸை தான் நம்மளுக்குள்ள எடுத்துட்டு வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் மோசமாக்கிட்டே போகும். எது தேவையோ அதை மட்டும் கன்சூம் பண்ணும். டெய்லி ஸ்டாக் பிரைஸ் பார்க்கறதுல எந்த பிரயோஜனமுமே கிடையாது. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு அசெட் வாங்கியிருக்கீங்க, ஒரு லேண்டோ இல்ல கோல்டோ வாங்கி வச்சிருக்கீங்க, அதோட விலை ஏறிடுச்சா இறங்கிடுச்சான்னு சொல்லிட்டு எல்லா 1/4 மணி நேரமோ இல்ல 1/2 மணி நேரமோ செக் பண்ணணும். நம்மளோட ஸ்டாக்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையுமே அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ செக் பண்ணா போதும். எங்களை மாதிரியான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வேற எதுவும் வழியே கிடையாது. ஃபோமோ கிரியேட் பண்றதோ இல்ல கிரீட் கிரியேட் பண்றதோன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு எமோஷனை சும்மா ஒரு ஸ்டாக் பேரை சொல்லி அதை பத்தின அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்து வியூவர்ஷிப் கெயின் பண்றதுக்காக அடிக்கடி வீடியோ போட்டுட்டே தான் இருப்பாங்க. எந்த புக் படிச்சீங்கனாலோ இல்ல எந்த ஆர்டிகல் படிச்சீங்கனாலோ ஏதாவது ஒரு புது விஷயம் கத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து ஒரே ஒரு விஷயத்தை எடுத்து நம்மளோட லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் அடுத்த விஷயத்துக்கு மூவ் பண்ணணும். அதை விட்டுட்டு தொடர்ந்து புது இன்ஃபர்மேஷனை மட்டும் கன்சியூம் பண்ணிட்டே இருந்தோம், அதை நம்மளோட லைஃப்ல அப்ளை பண்றதுனா அந்த இன்ஃபர்மேஷனை கன்சியூம் பண்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதெல்லாம் விட முக்கியமா ஒரே ஒரு இன்கம் சோர்ஸை மட்டும் நம்ம ரிலே பண்ணணும்னா, அது இல்லாம போச்சுன்னா நம்ம பேங்க்ரப்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ண தெரியும், இங்கிலீஷ் பேச தெரியும்னா ஆன்லைன்ல நம்மளால சம்பாதிக்க முடியலன்னா நம்ம ஏதோ தப்பா பண்றோம்ன்றத மீன் பண்ணுது. நமக்குன்னு பர்சனல் டார்கெட்டா இன்னும் 1-2 வருஷத்துல ஆன்லைன்ல இருந்து குறைஞ்சது ஒரு 1000 ரூபாவது சம்பாதிக்கணும் டார்கெட் வச்சுக்கணும். இது ஆரம்பிச்சா மட்டும் போதும், அது அதுவே ஸ்கேல் பண்ணி இன்னும் நம்ம எதிர்பாராத அளவுக்கு நம்மளால அதிகமா ஏர்ன் பண்ண முடியும்ன்றதை நம்ம கத்துப்போம். பணம் பண்றதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு, வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும்.
எந்த வகையில வேணாலும் நம்மளால வேல்யூ ப்ரொவைட் பண்ண முடியும். அது ஏதோ ஒரு சர்வீஸா இருக்கலாம், ப்ராடக்ட்டா இருக்கலாம், இல்ல உங்க வேலையா கூட இருக்கலாம். நீங்க எவ்வளவு அதிகமா வேல்யூ ப்ரொவைட் பண்றீங்க, அதுல எவ்வளவு அதிகமான இம்பாக்ட் இருக்கோ அத பொறுத்து தான் நீங்க எவ்வளவு பணம் பண்ணுவீங்கன்றது டிட்டர்மைன் ஆகும். சோ பசுமரத்துல அடைச்ச ஆணி மாதிரி நம்ம மண்டையில படிய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். நம்மளோட ஆக்டிவ் இன்கம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கான ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ரீசெண்டா ஒருத்தர் கூட நான் பாட்காஸ்ட் பண்ணியிருந்தேன். அவரோட வருமானம் மாசத்துக்கு வெறும் ₹300 இருந்து ₹6 லட்சம் வரைக்கும் அவர் க்ரோ பண்ணிருக்காரு. அவர் வெல்த் பில்ட் பண்ணதே ஆக்டிவ் இன்கம் மூலமா மட்டும்தான். அந்த ஆக்டிவ் இன்கம் பிரிசர்வ் பண்ணி அதை இன்னும் வளர்க்கறதுக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உதவியா இருக்கும். அவரோட ஜேர்னியை பார்த்தாலே அது இன்னும் கிளியரா புரிஞ்சிடும். அடுத்து இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லாகவும் இல்ல புதுசாகவும் இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அண்டர் செலக்ட் பண்ணினா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.